எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். இப்படி கூட சொல்ல, நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி செய்கிறவர்கள், அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட உதவியை மாத்திரம்தான் அவர்களால் செய்ய முடியும். அவங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின உதவியை அவர்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே போல் இந்த மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருப்பான். அப்போ டாக்டர் சொல்கிற காரியம் என்ன சொன்னால், என்ன சொல்லுவார் சொல்லுங்க சொல்லுங்க, என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், செய்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, தெய்வத்தை வேண்டிக்கொள். அப்போது அந்த மருத்துவர்களுடைய அந்த உதவி கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு முறை யாக்கோபிடத்துல ராகேல் கேட்கிறார், எனக்கு பிள்ளையை கொடும், எனக்கு பிள்ளையை கொடு. லேயாள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார், எனக்கு பிள்ளையை நீ என்ன பண்ண கொடுக்க மாட்டேங்கிற. உடனே யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றாரு, கர்த்தர் அல்லவா அந்த பிள்ளையை கொடுக்கணும். புரியுதுங்களா? கர்த்தர் அல்லவா அந்த பிள்ளையை கொடுக்கணும். என்னால முடியாது. எல்லாமே எல்லா உதவியும் யார் தான் சொல்லுங்க, கர்த்தர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதும் அவருடைய உதவியினால, நமக்கு ஜீவன் கிடைப்பதும் அவருடைய உதவியினால தான். ஆமா தானே? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவி செய்கிற கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். என்னுடைய உதவி, எனக்கு உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். எனக்கு உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும். ஆமா, அவரிடத்துல தான் எனக்கு உதவி. இப்போ நல்லா கவனிங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உதவி எதிர்பார்த்தாலும், நான் சொன்னேன்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அறிவினால் அல்ல, உறவுகளால் அல்ல, மருந்துகளால் அல்ல, மருத்துவர்களாலும் அல்ல, தேவனால மாத்திரம்தான். சத்தமா சொல்லுங்க, தேவனால மாத்திரம்தான். அவரை மீறி இல்லை எனக்கு உதவி கிடைக்கும் யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க அவரால் முடியும். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாழ்வே இல்லை என்று சொன்னாலும், வாழ்வே முடிந்து போனது என்று சொன்னாலும், ஒன்றுமில்லை என்று சொன்னாலும், உங்களுக்கு உதவி செய்து எல்லாவித நன்மையினால நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, ஆமென். அவரால் முடியாது, எனக்கு உதவி செய்ய எனக்கு பிராணி இல்லை, எனக்கு உதவி செய்ய எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா அவரை சொல்ல முடியாது. ஆமென். ஆமா தானே? ஏன்னு சொன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க ஆமா. எனக்கு உதவி செய்ய அவரால் முடியும், எனக்கு ஒத்தாசை பண்ண அவரால் முடியும். சத்தமா சொல்லுங்களேன். அத பலவீனமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய கிருபை மூலமாக கிடைக்கிற அந்த உதவி என் பலவீனத்திலே அவருடைய பலனை பூரணப்படுத்துகிறதா இருக்கு. எவ்வளோ பலவீனமான ஒரு மனுஷன், எவ்வளோ பலவீனமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தயவுசெய்து கவனிங்க,
அவருடைய கிருபை மூலமாய் வருகிற அந்த உதவி இருக்குது பாருங்க, அந்த பலவீனத்தில் பரிபூர்ணமான பலத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீராத வியாதியில நல்ல கொண்டுங்க, தீராத வியாதியில தேவனுடைய தழும்புகளால் உண்டாகிற அந்த உதவி தான் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால்தான் நிறைய காரியங்கள் சரிங்களா, அநேகமாயிரம் காரியங்களை நம்ம யாரிடத்துல தான் உதவி பெற முடியும்? தேவனிடத்துல மாத்திரம்தான். சத்தமா சொல்லுங்க, கர்த்தரிடத்துல மாத்திரம்தான், தேவனிடத்துல மாத்திரம்தான் உதவி பெறும். சாபமான சூழ்நிலைகளிலே சிலுவையில் நமக்காக சாபமாகி மீட்டு கொண்ட அந்த உதவி தான் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவா கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பாருங்க, ரொம்ப சாபமா என் வாழ்க்கை இருக்கிறது, இதிலிருந்து நான் விடுபட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி எப்படி எனக்கு கிடைக்கும்? உதவி எப்படி கிடைக்கும்? நமக்காக சாபமானார் பாருங்க, அதன் மூலமா தான் நமக்கு ஒத்தாசை கிடைக்கும். ஹல்லேலூயா, அதன் மூலமா தான் நமக்கு உதவி கிடைக்கும். எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவரிடத்துல உதவியை நாடும்போது, அவருடைய அன்பினால் வருகிற ஒத்தாசையினால இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, உதவி செய்கிறதற்காக அவரை நோக்கி கூப்பிடும்போது நல்லவங்க, கெட்டவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, ஆண், பெண், அடிமை, சுயாதன் அப்படிலாம் பார்க்கறதில்ல. அவர் இருதயத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து அப்படியே உதவி செய்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஒத்தாசைக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. அநேக வருஷங்களாக இந்த உதவி எனக்கு கிடைக்காதா, இந்த ஒத்தாசை எனக்கு கிடைக்காதா, இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேனே, இப்படிப்பட்ட உதவி இந்த மனிதர்களை நோக்கி நான் காத்திருக்கிறதுனாலே நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, தேவனிடத்தில் எனக்கு உதவி கிடைக்கும், தேவன் எனக்கு ஒத்தாசை செய்ய முடியாது, அருள் புரிய மாட்டாரா என்று சொல்லி இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மெய்யான, சத்தியமான, உண்மையான நல்ல செய்தி என்னன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதும், நமக்கு ஒத்தாசை வரும் பருவதும் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஆமென். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த நாள் உங்களோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். முழுவதுமாய் பாவமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஒத்தாசை பரிசுத்தமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறமா இருக்கிறது. ஆமென். அந்தகாரமான வாழ்விலே மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவின் ஒத்தாசை ஆச்சரியமான ஒளியிலே பங்கடைய செய்கிறதா இருக்கிறது. ஆமென். அந்த உதவினாலே, ஒத்தாசையினாலே நம்ம என்ன பண்ணுங்க, கவனிங்க, அந்த உதவியினாலே, ஒத்தாசையினாலே மெய்யான கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம், மெய்யான ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். சத்தமா, மெய்யான பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம், மெய்யான வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம், மெய்யான விடுதலையினால் விடுதலை ஆகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. சங்கீதம் 60:11 வாசிங்க. சங்கீதம் 60:11. பாருங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய். மனுஷனுடைய உதவி பெரிதா. கவனிங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் கணவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், என் மனைவி இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேதனையில பாவத்தில் சிக்கொண்டு கிடக்கிறார்கள், என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஒத்தாசைக்காய் நாம் வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஒத்தாசை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். மார்க்கு 5, 25, 26. உடனே அவர் அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி ப்ளீஸ். நீங்கள் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீங்கன்னா தேவனுடைய ஒத்தாசை உதவி எவ்வளோ மேன்மையானது, அது எப்படி ஆசீர்வாதத்தோடு இந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள் என்பதை நம்மால் உணர முடியும். நல்ல கவனிங்க. 12 வருஷமாய் பெரும்பாடு. எப்பவுமே பைபிளில் நாம் உணர்ந்து கொள்கிறதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் சில கால அளவுகளை கொடுப்பார். 12 வருஷமாய் பெரும்பாடு, அது ஒரு கால அளவு, அது ஒரு கொடூரத்தினுடைய அளவு, அது ஒரு வேதனையினுடைய அளவு, அது ஒரு கண்ணீரின் அளவு, அது ஒரு அவமானத்தின் அளவு, அது ஒரு பலவீனத்தின் அளவு. பாருங்கள், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். அதை சிம்பிளாக 12 வருஷம் அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள்லாம் 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 3650 நாட்கள் வருகிறது. இன்னும் 2 வருஷத்தை கூட்டினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வருது சொல்லுங்கள். இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 4000 நாட்கள். எத்தனை நாட்கள் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 4000 நாட்கள், கிட்டத்தட்ட 4000 நாட்கள் பெரும்பாடோடவே ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் இங்கே கவனிங்க, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாளாம். நல்லா கவனிங்க. ஒரு டாக்டர் இல்லை, 2 டாக்டர் இல்லை, அநேக வைத்தியர்களால் அவளை வருத்தப்படுத்துகிறாங்க. இந்த மெடிசன் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அநேக வைத்தியர்களாலே அவள் வருத்தம் அடைந்தாளாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டானவைகள் எல்லாம் ஏதோ ஒரு பகுதியை மாத்திரம் விற்று கொடுக்கல. அவளுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ, என்னெல்லாம் வீடு வாசல் நிலம் புலன் நகை என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டா செலவழித்தால். ஆனால் சற்றாகிலும் குணமடையவில்லை. புரிஞ்சுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க எல்லாம், கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்னால குணமாகல. அதனால அதிகமான வருத்தப்பட்டு இருந்தா. ஒரு டாக்டர் போகும்போது இவருடைய உதவி எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும், நான் நல்லாயிடுவேன், இந்த மருந்தால நான் நல்லாயிடுவேன். இப்படி 12 வருடமாய் பெரும்பாடோடு வாழ்ந்தவர். சரிங்களா? யாரை நோக்கி தெரியுமா வருகிறார்? யாரை நோக்கி? ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, மனிதர்களை நம்பி என்னைக்குமே நம்மளால நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய உதவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுவும் பணத்தினால உதவி செய்ய முடியும். சரிங்களா? அல்லது அவருடைய பலத்தினால உதவி செய்ய முடியும். ஆனால் உதவியே செய்ய முடியாத சூழ்நிலையிலே உலகத்துல எந்த மனிதனாலும், எந்த ஆற்றலாலும், எந்த அறிவினாலும் உதவியும் ஒத்தாசை கிடைக்காம இருக்கிற சூழ்நிலையில ஒரே ஒரு உதவி யார் மூலமா திரும்ப கிடைக்கும்? கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சோத்திர விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. பாருங்க, அதுல 5வது அதிகாரம், மார்க் 5வது அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லு. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். பார்த்தீங்களா? நம்முடைய உதவி ஒத்தாசை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, இங்க கவனிங்க. வசனத்தை கவனிச்சு உணர்ந்துட்டீங்கன்னாவே அற்புதங்களை, அடையாளங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். உடனே சத்தமா சொல்லுங்க, உடனே, உடனே, இம்மிடியட்டா. கிட்டத்தட்ட 4000 நாட்கள் வேதனையில, துன்பத்தில் அதிக வருத்தம் அடைந்தவுடைய அந்த பாரம், வேதனை, பெரும்பாடு எப்படி நினைச்சுங்க? உடனே ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்கிறதற்கு நீர் மாத்திரம்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய பாதத்தில் விழுந்துருங்க.
ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, இந்த பண கஷ்டத்திலிருந்து, இந்த பலவீனமான காரியங்கள் நான் விடுதலையாக எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி, உம்மை தவிர எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் யாராலுமே முடியாதே ஆண்டவர் இயேசுவே பாதத்தில் விழுந்து கெஞ்சும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமேசுவே, என்னை பாருமேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்துமேசுவே. பாருமேசுவே, என்னை பாருமேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்துமேசுவே. இயேசுவே, எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எனக்கு யாரும் விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு இயேசுவே, தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஆமென். உம்மை நம்பியே நானும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக தேவாதி தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். பாருமேசுவே, என்னை பாருமேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்துமேசுவே. பாருமேசுவே, என்னை பாருமேசுவே,
நம்பிக்கையோடு உட்காருங்க, நம்பிக்கையோடு உட்காருங்க. அவருடைய பாதத்தை பற்றிட்டு விடாதீங்க. அவருடைய பாதங்களில் கண்ணீரால் நினைங்க. ஆண்டவரே, அலங்கோலமான என் வாழ்க்கையை பாருங்க. இந்த மனிதனை நம்பினேன், இந்த சூழ்நிலையை நம்பினேன். ஆனால் எந்த விதத்திலும் என் வாழ்க்கை உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் நான் தவிக்கிறேன், பாரப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், பலவீனப்படுகிறேன், வியாதிப்படுகிறேன், சோர்ந்து போகிறேன். எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே பற்றி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, மார்க்கு 9வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். மார்க்கு 9வது அதிகாரம் 21, அவர் 22. அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டா இருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். Praise the Lord. Hallelujah. Amen. மீண்டும் அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அபிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். போதுங்க, நல்ல கவனிங்க, நல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு வாலிப மகனை, வாலிப தம்பியை ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. கவனிக்கிறீங்களா? இந்த வாலிப தம்பி, ஒரு நிமிஷம் கவனிக்க, வாலிப தம்பி ஏசாமியை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவனை அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நுரை தள்ளி அவன் என்ன பண்ணது, அலக்கழித்து கீழே தள்ளிடுச்சு. ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளோ காலமா இப்படி இருக்குது, எவ்வளோ நாட்கள் இங்க இருக்கு. நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், சிறு வயது முதல். சிறு வயது கவனிச்சு பாருங்க. இந்த பிசாசு எப்போ பிடிச்சிச்சு? சின்ன குழந்தையில பிடிச்சது. அன்னைக்கு பிடித்த பிசாசு இந்த வாலிப வயது வரையிலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கு, அலக்கழிக்குது. அது அலக்கழிக்கிறது மாத்திரமல்ல, இவனை கொல்லும்படி அந்த அசுத்தாவி அநேக தரம், ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. நல்லா கவனிங்க, தள்ளிடுச்சான். தண்ணியில போய் தள்ளிச்சான் சாவணும்னு, நெருப்புல தள்ளிச்சான் சாவணும்னு சொல்லி. அந்த தகப்பனுக்கு, அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையாயிருக்கும். அவர்கள் பார்க்காத வைத்தியர்களா நிச்சயமா பார்த்திருப்பாங்க. மந்திரவாதிகள் இடத்துல போயிருப்பாங்க, பலிகளை செலுத்திருப்பாங்க. எப்படியாவது என் பிள்ளை குணமாயிடாதான்னு சொல்லி, யாரிடத்திலிருந்தாவது எனக்கு உதவி கிடைக்காதா, ஒத்தாசை கிடைக்காதா என்று சொல்லி இந்த தகப்பனும் அந்த தாயும் அவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் விட்டுட்டா என் குழந்தை இது என்ன பண்ணிடும், தண்ணியில தள்ளி சாவடிச்சிடும். கொஞ்சம் விட்டுட்டா தீயில தள்ளி என் குழந்தை என்ன பண்ணும், சாகடிச்சிடும். வேதனையோடு தேவனிடத்துல வந்து உதவின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். பாருங்க, நான் சொல்றேன், இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாத உதவி ஏசாமி ஒரு ஆள் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த உதவி கிடைச்சா, இந்த ஒத்தாசை கிடைச்சா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு உதவி செய்தா, ஒத்தாசை கிடைத்தா நலமாயிருக்குமே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நானா இருக்கிறேன். நல்ல கரங்களை, உதவி செய்கிற பர்வதம் நானா இருக்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அந்த அசுத்தாவியை கர்த்தர் என்ன பண்ணாரு, அதட்டின உடனே அந்த அசுத்தாவி அந்த மகனை விட்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவரால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, முடியாதா? அவரால் முடியுமா, முடியாதா ஒத்தாசை செய்ய? சத்தமா சொல்லுங்களேன்.
சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய உம்மால் முடியும் ஆண்டவர். உதவி செய்ய உம்மால் முடியும் ஆண்டவர். ஒத்தாசை செய்ய உம்மால் முடியும் ஆண்டவர். பாரு ஆண்டவரே, பாருங்கப்பா, என் வேதனையை பாருங்கள், என் துன்பத்தை பாருங்கள், என் தோல்வியை பாருங்கள், என் வருத்தத்தை பாருங்கள், என் வழியை பாருங்கள் ஐயா, என் கண்ணீரை பாருங்கள், என் அவமானத்தை பாருங்கள். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. நல்லா கரங்களை உற்சாகமா தட்டி. நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நமக்கு ஏன் விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னா, நம்ம சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து நம்முடைய பாடுகளின் அளவுகளை பார்த்து ஆண்டவரை ஒப்பிடுறோம். இது அவரால் முடியாது, இது அவரால் முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிடும். சொல்லுங்க, அவரால் முடியும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவரால் முடியும். எனக்கு உதவி செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தில், ஒரு வாக்கியத்தில் அதை சுருக்கிடுறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அது ஒரு வாக்கியத்தோடு சுருக்கமாயிடுது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. வானத்தினுடைய பரப்பை இதுவரையிலும் யாராலுமே அளக்க முடியலையா? நல்லா கவனிங்க. வானத்துடைய பரப்பை இதுவரையிலும் யாரும் அளக்க முடியல. பூமியினுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, எத்தனையோ 1000 கிலோமீட்டர், 1000 சதுரடி கிலோமீட்டர். எது? பூமியினுடைய பரப்பளவு. புரிஞ்சுங்களா? ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வாணியம்பேட்டிலேருந்து டெல்லிக்கு பயணம் போனோன்னா எத்தனை 1000 கிலோமீட்டர் தெரியுங்களா? எத்தனை 1000 கிலோமீட்டருங்க சொல்லுங்க? கிட்டத்தட்ட, சரிங்களா, 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இப்போது உலகம் முழுவதும் இருக்கிற
இந்த பூமியின் பரப்பளவு பார்த்தா எத்தனையோ 1000 லட்சம் சதுரடியா இருக்குது. இதை யார் உருவாக்குனாங்க சொல்லுங்க? இதை யார் உருவாக்குனாங்க? கர்த்தர் உருவாக்குனார். பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம், இந்த நடுப்பகல்ல வர சூரியன் வெளிச்சம் இருக்குல்ல, அது எத்தனை வாட்ஸ் தெரியுமா? அது கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. 1000 வாட்ஸ். எத்தனை வாட்ஸுங்க? நம்ம இங்கே இருக்கிறதுலாம் 50 வாட்ஸ், 100 வாட்ஸ். சூரியனுடைய வெளிச்சம் 1000 வாட்ஸ். இதுவரையிலும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கணக்கிடுறாங்கன்னா 500 கோடி ஆண்டுகள் சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில பட்டுட்டு இருக்கான். எத்தனை கோடிங்க? 500 கோடி. இன்னும் 500 கோடி ஆண்டுகள் அந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த சூரியனை படைத்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கங்க. நீங்க புரியுங்க, அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்குங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம், ஐயோ இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாயிடுச்சு. 100 டிகிரி தாண்டிட்டாவே, 100 டிகிரி செல்சியஸ் தாண்டிட்டாவே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது, வெளியில் போக முடியல. ஆனால் இந்த சூரியனுடைய மேல் பரப்பில் நான் உள்ளெல்லாம் உள்ளெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான டிகிரி செல்சியஸ், மேற்பரப்பில் மாத்திரம் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குதான் சூரியன் மேலே. அது படிப்படியாக குறைஞ்சி நாம வாழ்கிற இந்த பகுதிக்கு எவ்வளோ வெப்பத்தை கொடுக்குதுன்னா, சராசரி வெப்பமாகி 96லேருந்து 100, 105 அதனுடைய வெப்ப அளவு தான். இந்த சூரியனுடைய வெப்பத்தை, வெளிச்சத்தை உண்டாக்கினவர் யார் சொல்லுங்க? அவருடைய பராக்கிரமம், ஹல்லேலூயா, அவருடைய வல்லமை. அதனால் தான் பக்தன் சொல்கிறான், அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. இப்படிப்பட்ட பராக்கிரமான வல்லமையான காரியங்களை செய்தவர் உங்களுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் அல்லவா? சத்தமா சொல்லுங்க. லேசான காரியம் அல்லவா? லேசான காரியம் அல்லவா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப லேசான காரியம். நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ ரொம்ப பெரிய பாரம் எனக்கு. லேசான காரியம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமே. பாருங்க, சூரியன் வந்து பூமியை விட 109 மடங்கு பெருசாம். எத்தனை மடங்கு சொல்லுங்க? யாருங்க இதை படைத்தது? அந்த சூரியனை படைத்து வானம் என்கிற ஆகாய விரிவி என்கிற வானத்துல வைத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற தண்ணி எவ்வளவு தெரியுமா? அளவு, பூமியில் இருக்கிற தண்ணீரின் அளவு எவ்வளவு தெரியுமா? கவனிச்சு கொள்ளுங்க, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய பராக்கிரமத்தை புரிஞ்சுக்கலாம். சுமார் 138.6 கோடி கன கிலோமீட்டர். எத்தனைங்க? 138.6 கோடி கன கிலோமீட்டர் தான் தண்ணீரின் அளவாம் பூமியில் இருக்கு. காற்றின் அளவு எவ்வளவு தெரியுமா? நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. 5150 பில்லியன் மெட்ரிக் டன். இந்த முழு உலகத்தில் இருக்கிற காற்றின் அளவு 5150 பில்லியன் மெட்ரிக் டன். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, எவ்வளவு காற்று தெரியுமா சுவாசிக்கிறோம்? நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு காற்று தெரியுமா உள்ள வாங்கி வெளியே விடுறோம்? எவ்வளவு தெரியுங்களா? 7.5 லிட்டர்ல இருந்து 11 லிட்டர் காற்றை என்ன பண்றோம்? உள்ள வாங்கி வெளியே விடுகிறோம். எவ்வளோ? 7.5 லிட்டர்ல இருந்து 11 லிட்டர். புரியுதுங்களா? நீங்க சுவாசிக்கிற காற்றின் அளவு கவனிங்க ப்ளீஸ். எவ்வளவு நாளா சுவாசிக்கிறோம்? ஒரு நாள், 2 நாளா? ஆயுள் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 7.5 லிட்டர்ல இருந்து 11 லிட்டர் வரலாம் காற்றை உள்ள இழுத்து வெளியே விடுறோம். அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் தான் நம்முடைய
எல்லா அவயவங்களுக்கும் தேவையான சக்தியை கொடுத்து நாம் உயிர் வாழ்கிறதற்கு அது என்ன பண்ணது? உதவியா இருக்கிறது. யார் இந்த காற்றை சிருஷ்டித்தவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 4:13. கர்த்தர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் உலாவுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நாளைக்கு மனிதன் சுவாசிக்கிற காற்று 7.5 லிட்டர்லேருந்து 11 லிட்டர் வரலும். யார் இந்த காற்றை நமக்கு கொடுத்தது? ஆண்டவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தினுடைய இன்றைக்கு மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? நல்ல கவனிங்க ப்ளீஸ். சும்மா ஏதோ வந்துட்டு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காம இருக்கிற பாரத்தோடு துன்பத்தோடு உதவி இல்லாமல் வாழ்றதை விட ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து விசுவாசித்து அண்டிக்கொண்டு வானத்தையும் பூமி உண்டாக்கின அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னா, உலகத்தினுடைய மக்கள் தொகை 800 கோடி. இந்த 800 கோடி மக்களும் நல்ல கவனிங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் காற்று சுவாசிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. 7லேருந்து. யாருங்க இந்த காற்றை உருவாக்கினது? தேவாதி தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. வல்லமையிலும் பராக்கிரமத்தில் நிறைந்தவர் அல்லவா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நிரூபணமானது ஒன்று. இது ஒரு சாதாரண மனிதனால முடியாது, ஒரு அரசியல்வாதியால முடியாது, ஒரு விஞ்ஞானினால முடியாது. இதெல்லாம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டானது. அதெல்லாம் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அதனுடைய விளக்கத்தை தான் கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். உட்கார்ந்து யோசிங்க. நான் ஒரு நாளைக்கு 7லேருந்து 11 லிட்டர் வரல காற்றை சுவாசிக்கிறேனே. ஒவ்வொரு நாளும் இந்த காற்றை கொடுக்கிறவர் என் தேவாதி தேவன் அல்லவா? அவரிடத்தில் எனக்கு நன்மை வருமே, ஒத்தாசை வருமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு உலகத்தில் குடிப்பதற்காக பயன்படுத்தும் தண்ணீர் எவ்வளோ தெரியுமா? 1600 கோடி லிட்டர். எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களாம் தெரியுங்களா? எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களா? 1600 கோடி லிட்டர். சத்தமா சொல்லுங்க. 1600 கோடி லிட்டர் தண்ணியும் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதர்களும் குடிக்கிறாங்களாம். ஒரு மனிதன் குடிக்கிற தண்ணி எவ்வளோ தெரியுமா? 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வரலும் குடிக்கிறாங்களாம். இந்த தண்ணியை உண்டாக்கினது யாருங்க? சொல்லுங்க. யார் உண்டாக்கினது? பணத்தினால் வந்ததா? பலத்தினால் வந்ததா? பராக்கிரமத்தினால் வந்ததா? அறிவினால் வந்ததா? ஆற்றலினால் வந்ததா? தேவாதி தேவனாலே, கர்த்தாதி கர்த்தனாலே, இயேசு கிறிஸ்துவினாலே. பாருங்க, உணர்வில்லாம உட்கார்ந்துருக்கீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டானது. இதெல்லாம் சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் சாப்பாடுற சாப்பாடு எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடி டன்கள். புரிஞ்சுட்டிங்களா? 1.5 கோடி டன் உணவை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சாப்பிட்றாங்களாம் ஒரு நாளைக்கு. இப்போ வாழ்நாள்லாம் எவ்வளோ சாப்பிடணும்? இந்த உணவை கொடுத்தது யார்? சொல்லுங்க. பணத்தினால வந்ததா? இல்லையே, தேவாதி தேவனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதா? 1.5 கோடி டன் உணவுகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற தேவாதி தேவனாலே நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1600 கோடி லிட்டரை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் குடிக்கும்படியாய் தண்ணீரை கொடுக்கிற தேவாதி தேவனாலே உங்களுக்கு உதவி செய்ய முடியாதா? சொல்லுங்க. பூமியை விட 109 மடங்கு பெரிதாய் இருக்கிற சூரியனை படைத்து அதிலிருந்து வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவாதி தேவனாலே நமக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நம்ம கண்ணு இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்நாளில் 30 லட்சம் ஜனங்களை சரியா பார்க்க முடியும். எத்தனை லட்சம் ஜனங்களை?
நம்முடைய கண்கள். அவ்வளோ அப்படிப்பட்ட அற்புதமான கண்ணை உண்டாக்கியவர் யார்? கர்த்தர் அல்லவா? ஹல்லேலூயா, ஆமென். உலகத்திலே 4 லட்சம் தாவர வகைகள் உண்டு, சரிங்களா? 27 லட்சம் மிருக ஜீவன்கள் உண்டு. நம்முடைய மூளையானது, சரிங்களா, 2.5 மில்லியன் ஜெகாபாட் நினைவாற்றலை கொண்டதான் நம்முடைய மூளை இருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க ப்ளீஸ், இங்க கவனிங்க. நம்முடைய மூளை என்பது 2.5 மில்லியன் ஜெகாபாட், அதாவது 300 வருஷம், சரிங்களா, 300 வருஷம் வரையிலும் இடைவிடாம ஒரு கம்ப்யூட்டர் டிஜிட்டல் வீடியோக்களை வெளியிட்டுச்சுன்னா 300 வருஷம் தொடர்ந்து டிஜிட்டல் வீடியோக்களை வெளியிடுது பாருங்க. அந்த ஆற்றலை நம்முடைய மூளை கொண்டு இருக்கிறதா. இத்தனையும் உருவாக்கினவர், இத்தனையும் சிருஷ்டித்தவர், இத்தனையும் படைத்தவர். ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் படிக்கும் பொழுது, இதெல்லாம் உணரும் பொழுது நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியுமா முடியாதா என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்னு சொன்னா அதனுடைய பதில் என்னவா இருக்கும்? சிஸ்டர் இங்க கவனிங்க, என்னவா இருக்கும்? முடியும், நிச்சயமாய் முடியும். சத்தமா சொல்லுங்க, நிச்சயமாய் முடியும். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர், நன்மையை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர், ஹல்லேலூயா, பாதுகாப்பை கொடுக்கிறவர் அவர் அல்லவா? ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், நன்றி சொல்ற ஆண்டவரே. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா 10வது அதிகாரம் 11வது வசனத்துல 12வது வசனத்துல அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்து வானத்தை தம்முடைய அறிவினாலே அலங்கரித்தவராம். 13வது வசனம், அவர் சத்தமிடுகையிலே வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாதரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைந்து புறப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்ய தேவனால முடியுமா முடியாது? உங்களுக்கு ஒத்தாசை செய்ய தேவனால முடியுமா முடியுமா? ஒருவேளை இதை விசுவாசிக்க முடியாதுங்க, நிச்சயமா தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரை பார்த்து, இப்போ சூரியனை பார்த்து வெளிச்சத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா தானே? தண்ணீரை குடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் கர்த்தருடைய வல்லமை என்ன என்பது. காற்றை சுவாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும் தேவனுடைய மகிமை மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். அவருக்கு லேசான காரியம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிக்கலாம். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி
நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்றோம். ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே கரங்களை போதும். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாம் கண்களை முடி நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை முடி. சொர்ந்து போகாத தேவ பிள்ளையே, சொர்ந்து போகாத. கரங்களை உயர்த்தி அவமானத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, பாவத்தோடு இருக்கிற ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவரே, போராட்டத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி எனக்கு உதவி இல்லாம தவிக்கிறேன் ஆண்டவரே, உதவி இல்லாம தவிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி. யாரோ ஒரு மனிதன் என்று நினைத்து விட்டேன் ஆண்டவரே. நல்ல கண்ண முடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கடன் பாரத்தோடு வாழ்கிறேன். சமாதானம் இல்லாம தவிக்கிறேன். ரட்சிப்பு இல்லாம தவிக்கிறேன். பிள்ளை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், மனைவி குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம். கரங்களை நல்லா உயர்த்து. என் பலவீனத்தை குறித்த பாரம், என் வியாதியை குறித்த பாரம். அப்பா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கரங்களை நல்லா உயர்த்தி சொல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிற நேரம் இது. தேவனுடைய சுகமாக்குகிற கரம் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற நேரம் இது. உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குற ஒத்தாசை வருகிற வேளை இது. தீமைகள் எல்லாம் மாற்றி நன்மையை கொடுக்கும்படியாய் ஒத்தாசை வருகிற வேளை. கரங்களவு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவர் இயேசுவே, நல்ல வாயைத் திறந்து உம்மை குறித்து அறிந்து கொண்டேன். உம்முடைய வல்லமைகளை குறித்து அறிந்து கொண்டேன். உம்முடைய பராக்கிரமத்தை குறித்து அறிந்து கொண்டேன். நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அல்லவா? உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி உதவி செய்ய உம்மால முடியும். உதவி செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. உதவி செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உதவி விடாதீங்க அவரை விடாதீங்க. சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து கேட்டுட்டே இருங்க. உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க அப்பா. இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த பாவ பாரத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆகணும். எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கேளுங்க, விடாதீங்க. இந்த கொடுமையான வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. வாயை திறந்து நல்லா வாயை திறந்து நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க. இன்னும் அநேக பேர் வாயே திறக்கல. நீங்க கேட்கலன்னா வராது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறேன் ஹல்லேலூயா. நன்றி சொல்றேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்றோம். எல்லா கரங்கள் நல்லா உயர்த்தி
எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ரட்சிப்பு பூர்ணம் அடையணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா. என் அவமானம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காற்றை உண்டாக்கினோம், பர்வதங்களை சிருஷ்டித்திரங்கள் பரலோக தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, விசேஷமாக அந்த 5வது மாதத்தை இந்த கடைசி நாளில் ஆண்டவரே, இந்த கடைசி உயிர் தெழுந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாதம் ஆண்டவரே, இந்த 31 நாட்களும் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்த உடைய எல்லா தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன் ராஜா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை எங்கள் சபை குடும்பங்களை நீ நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்ட உடைய வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா.